பழிவாங்கும் உணர்ச்சி மிக மிக ஆபத்தானது. அதை பற்றி எல்லாருமே ஐயோ யாரையும் பழி வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பழிவாங்கும் உணர்ச்சி யார் மேலே நம்ம பழி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் பாதிக்கிறதில்ல, நம்மளையும் சேர்த்து தான் பாதிக்கும். மனதளவில், உடல் அளவில், பல வகைகளில் அது வந்து நம்மளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நம்மளை நாமளே பழி வாங்க ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும்? அது இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற அந்த டாபிக் தான் ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எல்லோரும் நம்ம பாட்காஸ்ட்டை ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப்லேயும் கேட்குறீங்க, தொடர்ச்சியாக வந்து லைக் பண்ணுறீங்க. பட் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன். இது வந்து ஒரு சைனீஸ் எக்ஸ்ப்ரெஷன். சைனாவில் 2014 அந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா பாவோ ஃபோக்சிங் ஆவோயி அப்படின்னு ஒரு வார்த்தை. இது வந்து திடீர்னு அங்கே சைனாவில் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் கிடையாது, வீபோ அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து கூகுள் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்களுக்கு லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த வீபோவில் வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. அதுதான் இந்த பாவோ ஃபுக்சிங் அவாய் அப்படிங்கிற இந்த டேர்ம். இந்த டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளில் வந்து 10 மணி நேரம், 13 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம டயர்டாகி தூங்கிடணும் தானே. அதுதானே நார்மலாக நடக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து 10-12 மணி நேரம் வேலை பார்த்தா ரொம்ப டயர்டாகிடும். உடனே நமக்கு வந்து தூக்கம் தானே வரணும். ஆனால் நமக்கு தூக்கம் வர்றதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கிறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, டிவி பார்த்துட்ருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து தூங்காமல் வேறு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் நமக்கு வந்து இப்படி தூக்கம் வரமாட்டேங்குது? நைட் ஆச்சுன்னா இவ்வளோ வேலை பார்க்குறோம், இவ்வளோ அலையிறோம். முன்னாடி மாதிரியெல்லாம் இப்போ டிராஃபிக் கிடையாது, ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. பைக் ஓட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப டயர்டாகிடும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இப்படி விடிய காத்தால வரைக்கும் முழிச்சிட்டு கிடக்குறோம்? நம்ம டைமிங் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. முன்னாடிலாம் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா ஒரு 25 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து 9 மணி 10 மணிக்கு தூங்கிடுவோம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிப்போம். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 7லேருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அது ரொம்ப குறைஞ்சி சுருங்கிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம காரணமாக ஸ்மார்ட் ஃபோன் தான் காரணம். நம்ம நைட்டெல்லாம் பெட்டில் உட்காந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் நோண்டுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் நமக்கு வந்து டே டைமில் நம்ம வந்து நிறைய லீஷராக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். ரொம்ப உற்சாகமாக, சந்தோஷமாக, பொழுதுபோக்கான, நம்ம மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதை பெரும்பாலான நேரங்களில் செய்ய முடியாது. நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ தினமும் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நமக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குது. அந்த காசில் தான் நம்ம வாடகை கொடுக்க முடியும், வீட்டு மளிகை ஜாமான் செலவு பார்த்துக்க முடியும், இஎம்ஐ கட்டணும், வண்டி வாங்கணும். எல்லாத்துக்கும் அந்த பணம் ரொம்ப அவசியமாக இருக்குன்றதுனால நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தினமும் ஒரு வேலையை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம தினமும் அதை பிடிச்சும் பிடிக்காமையும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்ம மேலேயே வெறுப்பு இருக்காமா, எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போது நமக்குன்னு இருக்கிற நேரம் இருக்குல்ல, அது அந்த மிட் நைட்டு தான். அந்த நேரத்தில் தான் யாரோட தொந்தரவும் இல்லாமல் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யக்கூடிய நேரமாக அது மாறுது. ஸோ என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? வெளியே பைக் எடுத்துகிட்டு ஊர் சுற்றவா முடியும்? இப்போ அதுவும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் பைக் எடுத்துகிட்டு போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, பன் பட்டர் ஜாம் வாங்கி சாப்பிட்றது. பிலால் ஹோட்டலில் போனீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு சரியான கூட்டமாக இருக்குது. இப்போலாம் எல்லோரும் வந்து பன் பட்டர் ஜாம், டீ எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க மிட் நைட்டில். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே வியாசர்படி பக்கம் போனோம்னா பிரியாணி கடையிலலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. மக்கள்லாம் வந்து காலையில் 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் தூக்கம் வராதா அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணும். ஏன் அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்லைன்னா அந்த பகலில் செய்ய முடியாத, இல்லை பகலில் அனுபவிக்க முடியாத மகிழ்ச்சியை இரவு நேரத்தில் அனுபவிக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் வழியாக. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தானே, இல்லைனா டிவி.
ஏதோ ஒரு வெப் சீரிஸ் உட்காந்து பார்க்குறது, இல்லைனா ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறது, இல்லை படம் பார்க்குறது, எதுவுமே இல்லைனா உட்காந்து மணிக்கணக்காக ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணுறது, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய தூக்கத்தை வந்து நம்ம பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய இந்த கோபத்தினால நமக்கு வந்து பகலில் நம்மளை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேங்கிறாயேடா அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல, அதனால நம்ம வந்து நம்ம தூக்கத்தை பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டை வந்து சைனாவில் முத உருவாச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் அப்போ கருதப்பட்டுச்சு. என்னடா அது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதே அப்போ தான் எல்லாருமே வந்து நோட் பண்ணாங்க. அப்போது இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ப்ராப்ளம், இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த 2014 இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற பிரச்சனை எழுப்பப்பட்டப்போ எல்லாருமே அதை வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்றைக்கி இது வந்து நான் பேசப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இது இன்னும் மோசமாக தான் ஆயிருக்குன்றாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இன்னும் அதிகமாக தான் ரிவெஞ்ச் எடுத்துகிட்ருக்கோம். நைட் ஆச்சுன்னா நம்மளுடைய தூக்க நேரத்தை வந்து கம்மி பண்ணிட்டோம், நம்மளுடைய ஓய்வு நேரம் வந்து குறையுது. ஏன்னா நம்மளுடைய வேலை நேரம் வந்து ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறோம், அதிகமாக கண்காணிக்கப்படுறோம். ஸோ அதிகமாக பொறுப்போடு நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். பகல் நேரத்தில் நம்மளுடைய நேரம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. அந்த கோபம் வந்து நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. நம்மளால் நினச்சதெல்லாம் செய்ய முடியல, நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியல, பார்க்க முடியல, உரையாட முடியல அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதனால தான் நைட்டில் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்லலாம் நைட்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது மொக்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு டாக் டு பீப்புள், ரியல் பீப்புள். தே வாண்ட் டு ஹாவ் அ கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக சில நேரங்களில் தேவைப்படுது. ஆனால் அந்த மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்க முடியறதில்ல, நமக்கு இசை கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு வந்து ஒரு கவிதை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம நிறைய இழக்கிறதுனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நைட்டை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தூக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது. அதுவும் அதில் பாருங்கள், ரிவெஞ்ச் அப்படின்ற வார்த்தையை வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தூக்க நேர அளவு குறைய ஆரம்பிக்குது. அது நம்மளுடைய உடல் நலத்தை பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிக்குது. உடல் சார்ந்த விதவிதமான நோய்கள் வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு இரவு நேரத்தில் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சி தான். அதுவும் குறிப்பாக குழந்தைங்கள பார்த்துக்கிற பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப கஷ்டம். வீட்டிலே இருக்கக்கூடிய, நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு. அப்படி கிடையாது, பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா பெண்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்றாங்க. யாருன்னா வீட்டை மேனேஜ் பண்ணுற பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்க தான் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா அவங்க வந்து நாள் முழுக்க சமைக்கிறது, துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு ஃபுல் பிஸியாகவே இருந்துட்டு நைட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சோண்டு நேரம் கிடைக்கிது. அவங்க விருப்பத்துக்கு அவங்க வந்து செயல்படுறதுக்கான கொஞ்சம் நேரம் கிடைக்கிது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க பெரும்பாலும் தங்களை முழுமையாக ஃபோனுக்கு ஒப்படைச்சிடுறாங்க. ஃபோனில் உட்காந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பேசுகிறது, இல்லைனா சோஷியல் மீடியா பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது அப்படின்னு அவங்க வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. இந்த பழக்கம் வந்து ஆரம்பத்தில் 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு ஸ்டார்ட் ஆகி போக போக மணிக்கணக்காக ஆகி அதுக்கப்புறம் முழு இரவையுமே எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துரும் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. எனக்கு நிஜமாகவே அந்த மாதிரி நான் சில பேரை பார்த்துருக்கேன். நைட்டு பூரா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நிஜமாகவே உண்மையாகவே மிக மிக ஆபத்தானது. அப்போ இதை வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஸ்கெட்யூல் பண்ணணும். உங்கள் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக ஸ்கெட்யூல் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷனை சரி பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கான நேரத்தை சரியாக ஒதுக்கிறது, பகலில் வந்து உங்களுக்கான லீஷரை, ஹாபியை வளர்த்துக்கிறது, மனுஷங்களோட பேசுகிறதுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வேலைகளை பிடித்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது, வேலை நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க ட்ரை பண்ணுறது. 8 மணி நேரம் தான் நம்ம வேலை செய்கிறதுக்காக
சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி நமக்கே தெரியாமல் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். இப்போ வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை வந்து வேறு மாதிரியான லீஷரான விஷயங்களுக்குள்ளே பகலில் செலவு பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக தூக்கத்துக்கு ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நான் 10 மணிக்கு தூங்குறேன்னா 10 மணிக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபோனெல்லாம் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் 10 மணிக்கு படுத்துருவேன், 5 மணிக்கு காலையில் எந்திரிச்சிருவேன்னா அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான விஷயங்கள் செய்யலாம். லைக் கொஞ்சம் யோகா பண்ணுறதோ, மெடிடேட் பண்ணுறதோ, இல்லை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். இல்லைனா இது என்னென்னா ஆரம்பத்தில் இது 1 ஹவராக இருக்குது, இதனால் என்ன ஆகிட போகுது, நான் கொஞ்சம் அந்த டைமில் தான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் விலையாக கொடுக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா உங்களுடைய உடல் நலம், மனநலம். குறிப்பாக மனநலம் பயங்கரமாக பாதிக்கப்படும். நீங்கள் தூக்கம் இல்லைன்னு வச்சிங்களேன், மனநலம் தான் பயங்கரமாக பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த மனநல மருத்துவர்கிட்ட எந்த மனநல பிரச்சனைக்கு போனாலும் முதல்ல உங்களை தூங்க தான் வைப்பாங்க. தூக்கம் தான் எல்லா மனநோய்க்கும் ஒரே மருந்து. எவ்வளோக்கு அதிகமாக தூங்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய மனநலம் நல்லாயிருக்கும். ஸோ மனநலத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் மனதை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து தூங்குங்க. உங்களை நீங்களே பழி வாங்காதீங்க. பகலில் உங்களை போட்டு இந்த உலகம் பாடுபடுத்துது அப்படிங்கிறதுலாம் நைட்டில் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா ஃபோன் நோண்டுறத தவிர நைட்டில் நமக்கு வேறு எதுவுமே ஆப்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, நம்மளோட மூமெண்ட் எல்லாம் தடை பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம ஃபோனை வந்து யாராலையும் நம்மக்கிட்டேருந்து பிடுங்க முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபோனுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லை வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம், படம் பார்த்துக்கிட்டே இருப்போம்னு அதுக்கு நம்ம சீக்கிரமாக மாட்டிக்குவோம். அந்த சூழலில் அதில் மாட்டிக்காதீங்க. இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷனை உங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கங்க. இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம வெளியேறது அப்படின்னு யோசிங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி வெளியேறணுன்றத. அது போக நான் சொன்ன விஷயங்களையும் மறந்துடாதீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். இப்படி சப்போஸ் உங்களுக்கு தூக்கமே எனக்கு வரல அப்படின்னா அதுக்கு வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து மிலிட்ரி மெத்தட், மிலிட்ரி ஸ்லீப்பிங் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி தான் அது. என்னென்னா நீங்கள் நல்லா படுத்துட்டு இந்த மிலிட்ரி மெத்தடை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போரில் இருந்தாலும், எவ்வளோ ஆபத்தான சூழலில் இருந்தாலும் உங்களுக்கு 2 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடுமாமா. அந்த மாதிரி இந்த மிலிட்ரி மெத்தடை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மிலிட்ரி மெத்தட் எப்படி பண்ணணும்னா, நல்லா படுத்துட்டு முதல்ல உடம்பை ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு முதல்ல முகத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதா ஃபீல் பண்ணிக்கணும், விஸ்வலைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் முகத்துலேருந்து கழுத்து, அப்புறமா உடம்பு, அப்புறம் இடுப்பு, கால் அப்படின்னு உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைண்டை வந்து அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணுமாமா. மைண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, அவன் என்ன சொல்கிறான், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸை, அங்கே என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே படுத்து கண்ணை மூடி அது மூலமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 2 மினிட்ஸில் டப்புன்னு தூக்கம் வந்துடுமாமா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒர்க் ஆனாலும் ஆகும். இது ஒர்க் ஆகலைன்னா வேறு மேட்டர்லாம் இருக்குது, வேறு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹவு டு ஸ்லீப் அப்படின்னு ஒரு எபிசோடு போட்டிருக்கேன். அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். பட் தயவுசெய்து பெட் டைம், இந்த ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரொக்ராஸ்டினேஷனில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தூக்கத்தை வந்து அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் அவசியம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு நினச்சது. நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். எப்பவும் போல் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. டாட்டா பை.